சென்னை அபிராமபுரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் அடுத்தடுத்த நாட்களில் நகை, பணம், வெள்ளி பொருட்கள், லேப்டாப் போன்றவை கொள்ளை போனது. அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை சோதித்தபோது வீட்டின் பின்பக்கமாக முகமூடி அணிந்து கொள்ளையர்கள் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடித்துச் செல்வது தெரிய வந்தது. கொள்ளை நடந்த தெருவில் சந்தேகத்திற்கு இடமாக வலம் வந்த ஹோண்டா சிவிக் காரை வைத்து இந்த வழக்கில் துப்பு துலக்கி உள்ளனர் காவல்துறையினர். சென்னையில் மொத்தம் 2836 ஹோண்டா நிறுவன கார்கள் உள்ளதாகவும் அதில் ஹோண்டா சிவிக் கார்கள் 730 என்றும் சந்தேகத்திற்கு இடமான கார்பன் பிரவுன் வண்ண கார்கள் 236 என்றும் கண்டறிந்துள்ளனர். இவற்றில் காரின் எண் TN06 என்ற சீரியலில் இடம்பெற்ற கார்கள் 32 என்பதையும் அந்த கார்களில் கொள்ளையன் பயன்படுத்திய காரில் மட்டும் 5 அலங்கார வளைவு கொண்ட அலாய்வில் பொருத்தப்பட்டிருப்பதை வைத்து அந்த காரை அடையாளம் கண்டுள்ளனர். சுஜாதா என்பவருக்கு சொந்தமான அந்த கார் 10 பேரின் கரங்களுக்கு மாறி அண்மையில் நாராயணன் என்பவரிடமிருந்து கூடுவாஞ்சேரியை சேர்ந்த மாரிமுத்துவின் கைக்கு சென்றுள்ளது. அவர்தான் காரில் சென்று தனது கூட்டாளிகளான மடிப்பாக்கம் சிவா, குன்றத்தூர் ராஜேஷ் ஆகியோருடன் சேர்ந்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் கைவரிசை காட்டிய கொள்ளை கும்பலின் தலைவன் என்பதை அறிந்து 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களுக்கு கொள்ளை திட்டம் வகுத்து கொடுக்கும் நாகூர் என்பவரும் கைது செய்யப்பட்டார். 3 பேரும் காரில் சென்று கொள்ளையடிக்கும் வீட்டை சுற்றி நோட்டம் பார்த்துவிட்டு காரை முக்கியமான சாலையில் கொண்டு நிறுத்தி விடுவர். அதிகாலை 1 மணிக்கு பின்னர் கொள்ளைக்கு குறிவைத்த அடுக்குமாடி குடியிருப்பின் பின்பக்கம் சென்று தங்களது கால்களில் செருப்பு அணிந்து கொண்டும் மற்றும் கையில் மெல்லிய கையுறை அணிந்து கொண்டும் சுவற்றில் ஏறி வீட்டின் ஜன்னல் கம்பிகளை கழற்றி அதன் வழியாக வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பதை வழக்கமாக்கி உள்ளனர். அதிகாலை 3 மணிக்கு உள்ளாக நகைப்பணம் மட்டுமல்ல, கையில் எடுத்துச் செல்ல ஏதுவான எந்த பொருளாக இருந்தாலும் களவாடி சென்றுள்ளனர் என்று சுட்டிக்காட்டுகிறார் கோட்டூர்புரம் உதவி ஆணையர் சுதர்சன். அந்த வகையில் இவர்கள் திருடிய தங்க நகைகளை சென்னை தீநகரில் உள்ள அட்டிகா கோல்டு என்ற நகை அடகு கடையிலும் 2 கிலோ வெள்ளி பொருட்களை சரவணா செல்வரத்தினம் நகை கடையிலும் விற்றதாக கொள்ளையர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஆனால் அந்த கடைகளில் உள்ளவர்கள் திருட்டு நகைகளை தர மறுப்பதாக காவல்துறையினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். மற்ற கடைகளில் விற்ற 53 சவரன் நகைகளையும் 1 கிலோ வெள்ளியையும், லேப்டாப் மற்றும் 2 சக்கர வாகனத்தையும், கொள்ளையடிக்க செல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆட்டோ, ஹோண்டா சிவிக் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொள்ளையன் என்றால் களைந்த தலையுடன் கால் வலிக்க நடந்து வருவான் என்று நினைக்க வேண்டாம். ஹோண்டா காரில் கூட வரலாம். அறிமுகம் இல்லா வாகனங்கள் உங்கள் பகுதியில் வலம் வந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவியுங்கள். அதற்கு முன்பாக வீட்டின் ஜன்னல் கம்பிகளை எளிதாக கழற்றும் வகையில் அமைக்காமல் சுவற்றுடன் இணைந்து பாதுகாப்பாக அமைத்துக் கொள்வது பாதுகாப்பானது என்று அறிவுறுத்துகின்றனர் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சுதர்சன் மற்றும் வேல்ராஜ்.